இந்தியாவோட டிப்ளமேட்டிக் பவரை பார்த்து வாயை பொழந்துட்டு இருக்காங்க மற்ற கண்ட்ரிஸ் எல்லாருமே. இந்தியாவோட பிளாக் போட்ட 2 வெசல்ஸையும் நீங்க எடுத்துட்டு போங்க, உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம். ஈரான் கவர்மெண்ட் அபிஷியலா இப்ப வெளியே விட்டுருக்காங்க. கெத்தா 2 க்ரூட் ஆயில வச்சுட்டு சவுதியில இருந்து வாங்க நம்மளோட வெசல்ஸ் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற இடத்த கிராஸ் பண்ணி வந்திருக்கு. எப்படி ஹரி அப்படின்னு கேட்டா அதுதாங்க இந்தியாவோட டிப்ளமேட்டிக் பவர். நம்ம எப்படி வேணா கலாய்க்கலாம், ஆனா 2 கப்பல் இப்ப அந்த இடத்த தாண்டி வெளியே வந்துட்டு அது எப்படி கரெக்டா நேற்று வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மனுஷன் உடனே போனை போட்டு யார்கிட்ட ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட பேசுறாரு. பேசி முடிச்சு இந்த மாதிரி நிறைய டிப்ளமேட்டிக்கா நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க கண்டிப்பா, அதுக்காக தான் போனை போட்ட உடனே பேசி முடிச்ச உடனே நம்மளோட பிளாக் போட்ட 2 கப்பல் கெத்தா வெளியே வந்துட்டு பல கண்ட்ரிஸோட வெசல்ஸ் இன்னும் உள்ள மாட்டிட்டு பெர்மிஷன் கிடைக்காம ஈரான் கரெக்டா சொல்லிட்டா நீ எவனா வேணா வரும் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாதிரி டைம்ல இந்தியா கப்பல் வெளியே வந்து நான் இதை அழுத்தி சொல்றேன்னா இது ஒரு பிராக்டிகலா ரியலா நடக்கிற ஒரு விஷயம். நாம இதை அச்சீவ் பண்ணிருக்கோம், நம்மள அடிக்காம விட்டுருக்காங்க. சைனா கப்பல் இதுக்கு முன்னாடி விட்டா, இப்போ நம்மளோட கப்பல் வெசல் வெளியே வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் பேசினார், அதுக்கப்புறம் பிரான்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் பேசினார். அது மட்டும் இல்லாம அமெரிக்காட்டையும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2 பேர் அடிச்சுக்கிறாங்களா, 2 பேர்ட்டையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உலகத்தில் இருக்க மற்ற எல்லா நாடுகள்ட்டையும் நம்ம எந்த அளவுக்கு டிப்ளமேட்டிக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோங்க பாருங்க. நம்மளோட இந்திய மக்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாம ஓரளவுக்கு எப்படியே மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியான்னு வரக்குள்ள பிஜேபி அடிப்போம், காங்கிரஸ் அடிப்போம், அது வேறங்க. வெளியே இந்தியன் பிளாகை யாரும் அடிக்காம பாத்துக்கிறாங்களா, அதுக்கு நம்ம ஒரு குட் நியூஸ் நம்ம சொல்லிதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பத்தி? இதெல்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ண வச்சு உண்மையா ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு பாலிடிக்ஸ் பிளஸ் ஜியோ பாலிடிக்ஸும் அப்பப்போ டைம் கிடைக்கும் நம்ம பேசுவோம். அதெல்லாம் தொடர்ந்து பேசினா வேற எதுவுமே பண்ணதால ஜஸ்ட் மறக்காம உங்களே பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.